பள்ளத்தாக்குல இருந்து வெறும் 400 அடி. 400 அடியில எந்த பைலட் என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. யோசிக்கிற டைம்ல போய் விழுந்திருக்கும். அப்படி யோசிச்சாலும் அவருக்கு ஆப்ஷனே இல்ல. இந்த பிளேனை எந்த பைலட் வந்து ஃபிளை பண்ணியிருந்தாலும் அது விபத்தில் தான் முடிந்திருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு 15 இன்சிடென்ட்ஸ் நடக்குது இது மாதிரி. இன்க்ளூடிங் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. 14th வந்து சென்னையிலேயே இண்டிகோ பிளேன் வந்து வால் பகுதி இருக்கு பாத்தீங்களா, லேண்டிங்ல அது டச் பண்ணிருக்கு. அது வந்து கொஞ்சம் எக்ஸஸா புல் பண்ணும்போது அது அப்புறம் வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டு ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல எல்லாமே வந்துரும். அதுல வந்து 3 கலர்ல வரும். ஒன்னு வந்து எல்லோ, ஒன்னு ஆரஞ்சு, ரெட் தான் ஃபெட்டாலிட்டி. இந்த எல்லோவும் ஆரஞ்சும் தினமும் ஏவியேஷன்ல நடக்கிற சம்பவம். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் கிளாஷ் வந்து நடந்திருக்கும்ல சார் இந்தியால. எக்ஸாம்பிள் நம்ம மங்களூர் 2010ல வந்து நடந்துச்சு. அப்ப இந்த பிளாக் பாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி வந்து எடுத்தாங்க அப்படின்றத ஒரு உதாரணமா சொல்ல முடியுமா சார்? இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல, அப்புறம் இன்னொன்னு நடந்தது கேரளால, ஐ திங்க் காலிக்கட்டுங்களா, அங்க நடந்தது. இது ரெண்டுமே டேபிள் டாப் ரன்வேங்கிறது. என்னன்னா அந்த ரன்வே முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு, இது ஒரு மலை பள்ளத்தாக்கு இது மாதிரி இருக்கும். அதுதான் டேபிள் டாப். இது ரெண்டுமே டேஞ்சரஸ் ரன்வே. பைலட் வந்து கேப்டன் மட்டும்தான் இறக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஃபிளைங் வந்து மானிட்டரிங் ஆபீசரா தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ரெண்டுமே வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தெளிவா சொல்லிட்டாங்க பைலட் எரர். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா பைலட் வந்து அந்த லேண்டிங் வந்து அது வந்து இவ்வளவு தள்ளி போய் ஒரு வெட் சர்ஃபேஸ்ல இறக்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலயுமே தெளிவா சொல்லிட்டாங்க. இது எல்லாம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், டேட்டா ரெக்கார்டர் எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க. அது வந்து இதுதான் வந்து உண்மை. அதனாலதான் நம்ம அப்பயும் நம்ம இது மாதிரி நான் அப்பயே கூட ஒரு சிலது சொல்லும் போது ஒரு சில மக்கள் கோவப்பட்டாங்க. நீங்க எப்படி இறந்து போன பைலட்டை போய் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு. அவருக்கு நமக்கு என்னங்க என்ன சம்பந்தம் இருக்கு அவர் போல எனக்கு என்ன பொறாமையா இதான் ஒண்ணும் கிடையாது. சோ இது வந்து ஃபேக்டா அவர் நடந்த விஷயத்துல பேஸ் பண்ணி இப்படி இருக்க அனுமானம் சொன்னோம். அந்த அனுமானம் மாதிரி தான் நடந்தது. ஏன்னா ஒரு ரன்வேல வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு டச் டவுன் பாயிண்ட் இருக்குது. நார்மல் ட்ரை இன் நார்மல் ரன்வேல அந்த டச் டவுன் பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி போனா கூட பைலட்ஸ் யோசிப்பாங்க. அதை வந்து அந்த கோ அரவுண்ட் பண்ணலாங்க. அப்போ வந்து நீங்க வந்து சாரி நீங்க லேண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து கோ அரவுண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்துல ஒரு சில பேசஞ்சர்ஸ் கண்டிப்பா இது வந்து பாத்திருப்பீங்க. அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பண்றவங்க பார்த்தோன்னா ஒரு சில நேரத்துல பயப்படுவாங்க. வேண்டே பயந்து கேட்டிருக்காங்க. கிட்ட டச் டவுன் கிட்ட வரும், ஏதோ ஒரு காரணத்தால திருப்பி சுத்தி வந்துடும், கோ அரவுண்ட் பண்ணிடும். ஒன்னு வந்து அப்ரோச் ஸ்டேபிளா இல்லைன்னா அது பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி ஸ்டேபிளா வருவாங்க. இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ரன்வேல இருந்து கிளியர் ஆகல, இல்ல உள்ள என்டர் ஆகிற மாதிரி ஒரு த்ரெட் இருந்ததுன்னா பண்ணுவாங்க. அல்லது கிராஸ் விண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலைஸ்ட் அப்ரோச் கிடைக்கல, இல்ல அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா பண்ணிடுவாங்க. இது மாதிரி அவர் வந்து கவர்மெண்ட் பண்ணிருக்கணும். அவர் 2 தடவை மிஸ் பண்ணதுனால 3வது தடவை இப்படியாவது இறக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாரு. மேங்களூர் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பிளண்டர் எதுவுமே இல்லை. இதை பத்தி நான் பிஹைண்ட் வுட்ல ஒரு நல்ல தெளிவான வீடியோ கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அது வந்து மிக மிக தவறு. ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு நல்லாவே தெரியுது நம்ம தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கோ அரவுண்ட் பண்ணிடலாம், இது வந்து நம்ம தள்ளி போயிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கேப்டன் வந்து விடாப்படியா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவர் வந்து அவருடைய பிரைடு வந்து அந்த மக்கள் உயிருக்கு சாவறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. இப்பவுமே இப்ப இந்த சம்பவத்திலயுமே பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுல எல்லா ஆடியோவுமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தான் எவ்ரிதிங் இருக்கும். அந்த ஏதாவது அந்த ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு சத்தம் வந்தாலும், ஒரு பேங்க் அடிச்சாலும் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். எல்லா சின்ன சத்தம் கூட அது பிக்கப் பண்ணிரும். ஓகே சார். ஆக்சுவலா ரெண்டு வச்சு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிரலாம். இதோட காம்ப்ளிகேட்டட் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து எல்லாருக்கும் இன்னைக்கும் புரியாது. நான் சொன்ன மாதிரி இதுதான் முதல் தடவை எந்த ஏர்லைன்லயும் ஆனதில்லை. மெத்த ஏர்லைன்லயும் ஆனதே கிடையாது. மேல பறக்கும் போது ஆயிருக்குது. மேல பறக்கும்போது அதெல்லாமே சேஃபா இறங்கிடுச்சு. ஏன் சேஃபா இறங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த கிளைடிங் டைம் இருக்கு. மேல இருந்து உங்களுக்கு 2 இன்ஜின் தேவையில்லை. இப்ப சப்போஸ் இதே ப்ராப்ளம் வந்து ஒரு 5000 6000 அடி அது அந்த ஏர்போர்ட் விட்டு போயிட்டு ஆயிருந்ததுன்னா பைலட் ஒன்னா அவங்களுக்கு திரும்பி வர முடிஞ்சதுன்னா ஏர்போர்ட்டுக்கே திரும்பி வந்துடலாம். 6000க்கு மேல போயிருந்ததுன்னா அப்படி வரத்துக்கு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, ரஃப் எஸ்டிமேட் போடுவாங்க. அது அந்த டிஸ்டன்ஸ் அவங்களால கிளைட் பண்ண முடியல அப்படின்னா எங்கேயாவது ஒரு எம்டி ஃபீல்டுல பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் பேர் இறப்பாங்க. பட் இப்படி ஒரு மோசமான ஃபெட்டாலிட்டி இருக்காது. அல்லது வாட்டர் பாடி இருந்ததுன்னா அதுலயும் இறக்குவாங்க. அதுலயும் ஃபெட்டாலிட்டி இருக்கும். வெரி ரேர்லி தப்பிக்கலாம், ஹட்சன் ரிவர் மாதிரி. பட் அப்படி வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் இருந்திருக்கு. ஏன்னா பிளேனுக்கு 2 இன்ஜினுமே தேவையில்லாத லேண்ட் பண்ண முடியும்.
சேஃபா லேர்ன் பண்ண முடியும். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது வந்து எல்லா பைலட்டாலையும் பண்ண முடியும். ஃபிளாப் இல்லாத பண்ண முடியும். இன்ஜின் இல்லாத பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு அதுக்கு மென்டலியும் கூட தயாரான நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனா 400 அடி, இது 625 அடி எல்லாம் சொல்றோம். அது வந்து மீன் சி லெவல், அதாவது கடல் மட்டத்திலிருந்து தான் 625. ஆனா ஆக்சுவலா தரை மட்டத்தில இருந்து வெறும் 400 அடி. 400 அடியில எந்த பைலட் என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. யோசிக்கிற டைம்ல போய் விழுந்திருக்கும். அப்படி யோசிச்சாலும் அவருக்கு ஆப்ஷனே இல்ல. இந்த பிளேனை எந்த பைலட் வந்து ஃப்ளை பண்ணியிருந்தாலும் அது விபத்தில் தான் முடிந்திருக்கும். இந்த விஷயத்துல இவ்வளவு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது சார். நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ் பைலட்ஸா இருந்தவங்க, இப்போ பைலட்டா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப அந்த போயிங் 787 அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏர் இந்தியா இவங்க சைடு இருந்து என்ன சார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பிளாக் பாக்ஸ் எடுக்காம? அபிஷியலா ஒரு விஷயம் கூட வெளியே வரல. நீங்க பார்த்தது கேள்விப்பட்டது எல்லாமே அனுமானங்கள் தான். அபிஷியலா நான் வந்து ஒரு ரிலையபிளா ஒரு சைட் இருக்கு. அது மோஸ்ட்லி பைலட்ஸ் வந்து பெய்ட் சைட்டு, ஏவியேஷன் ஹெரால்டுன்னு அதுல வந்து அதுல பாக்குற முடிய அபிஷியலா ஒண்ணு வரல. பட் ஓரளவு நம்பகரமான ஒரு தகவலா அந்த என்ஜின் பவர் இல்ல, லாஸ் ஆஃப் பவர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறத மட்டும் தான் அங்க சொல்லியிருக்காங்க. அதுலயே கூட அதுல வந்து ஏதாவது ஓரளவு அபிஷியலாவோ ஓரளவு நம்பகரமான அந்த சோர்ஸ்ல இருந்து வந்தா மட்டும்தான் அதுல போடுவாங்க. அதுல டெய்லி அப்டேட்ஸ் வரும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இனிமேல் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து அங்க இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, இங்க வந்து டோர் ப்ராப்ளம் வந்துருச்சு, இங்க வந்து ஸ்மோக் வந்துருச்சு, இங்க வந்து அண்டர் கேரேஜ் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு நிறைய இனிமேல் கொஞ்சம் மீடியால ஒரு 2 மாசம் வரும். இதனுடைய இது வந்து காம் டவுன் ஆகிற முடியும். இது ஒரு பேசு பொருளா வந்துடும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என்கிட்ட முன்னாடி இந்த போன்ல தான் இருக்குது ஏவியேஷன் ஹெரால்டு. ஒரு வாரத்துக்கு ஒரு 15 இன்சிடென்ட்ஸ் நடக்குது இது மாதிரி. இன்க்ளூடிங் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, 14th வந்து சென்னையிலேயே இண்டிகோ பிளேன் வந்து வால் பகுதி இருக்கு பாத்தீங்களா, லேண்டிங்ல அது டச் பண்ணிருக்கு. அது வந்து கொஞ்சம் எக்ஸஸா புல் பண்ணும்போது அது அப்புறம் வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டு ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல எல்லாமே வந்துரும். அதுல வந்து 3 கலர்ல வரும். ஒன்னு வந்து எல்லோ, ஒன்னு ஆரஞ்சு, ரெட் தான் ஃபெட்டாலிட்டி. இந்த எல்லோவும் ஆரஞ்சும் தினமும் ஏவியேஷன்ல நடக்கிற சம்பவம். பேர்ட் ஸ்ட்ரைக் எவ்ரிடே பைலட்ஸ் ஃபேஸ் பண்ற சம்பவம். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன கிளிச் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு மிஷின். ஆனா அதெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்ல. அது வந்து கையாளுவாங்க பைலட். அது வந்து வெளியவே தெரியாது. அது வருவாங்க, இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து அது வந்துடும் என்னென்ன நடந்திருக்குன்னு. சோ நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், நடந்துட்டே இருப்போம். அது இந்த வாரத்துல மட்டும் ஒரு 10 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இது மட்டும் கிடையாது. இது ஒண்ணுதான் சீரியஸா ஃபெட்டாலிட்டி. இதுக்கு அடுத்தது அந்த ட்ரையல் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இறங்கும் போது என்ன ஆகும்னா, இப்படி பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல வந்து டச் ரன் பண்ணும். அந்த நோஸ் மேல இருக்கும். அப்போ கொஞ்சம் காத்துனாலேயோ ஒரு கஸ்ட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விண்டு, அப்ப இன்னும் கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த வால் பகுதி போய் தரையில பட்டுரும். தரையில பட்டா அது வந்து ஆக்சிடென்ட்ல எல்லாம் முடியணும்னு அவசியம் இல்லை, ஒண்ணும் இல்ல. பட் ஒன்ஸ் அது மாதிரி பட்டுருச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணி அதனுடைய அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கரெக்ட் பண்ணி தான் நீங்க திருப்பி அந்த பிளேனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது மாதிரி ஒரு ட்ரையல் ஸ்ட்ரைக் வந்து சரியா ரிப்பேர் பண்ணாத ஜப்பான் ஏர்லைன்ஸ்ல 70s கம்ப்ளீட்டா 3 ஹைட்ராலிக்கும் போய் அவங்க கிராஷ் பண்ணி அதுதான் ஒரு அதிக ஃபெட்டாலிட்டி. 500 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. 500 பேர் இருக்கிறதுலே அதுதான் ஜாஸ்தி. ஓகே சார். இப்போ வந்து மக்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இந்த ஏர்லைன்ஸ் மேலேயும் இல்ல பிளைட்ல பறக்கிறது மேலேயும் ஒரு பயம் வந்து நார்மலாவே ஏற்பட்டுருக்கு சார். ஏன்னா உயிரிழப்புகள் இவ்வளவு வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனா உண்மையை சொல்ல போனா வேர்ல்டுலயே மோஸ்ட் சேஃபஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷனா நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஏர்லைன்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இப்ப ட்ரெயின்ல வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம்னா மாட்டோம் சார். ஏன் நம்ம டிராவல் பஸ்லயும் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கோமா, எல்லா மிஷினரிஸுமே செக் அதெல்லாம் மாட்டோம் சார். ஆனா ஏர்கிராஃப்ட்ல தான், ஏரோப்ளைன்ல தான் ஒவ்வொரு ட்ரிப் போறதுக்கு அப்பவுமே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் பயமும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு டர்புலன்ஸ் வந்தா ஐயோ 5 பேர்ல இப்ப எல்லாம் உலகத்துல வந்து 450 கோடியில இருந்து 500 கோடி முடி ஒரு வருஷத்துல பயணம் பண்றாங்க ஏர்கிராஃப்ட்ஸ்ல. இதுல 5 பேர்ல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்ல, பயந்துட்டு தான் போறாங்க, வேற வழி இல்லாத போறாங்க. ஏறும்போதும் சாமி கும்பிட்டுட்டு போறாங்க, இறங்கும் போது தேங்க் பண்ணிட்டு இறங்குறாங்க. இது வந்து நடைமுறையில எத்தனை தடவை போறவங்களுக்கு நான் சொல்றேன், ஃப்ரீக்வெண்டா பண்றவங்க கூட அது ஏறும்போது ஒரு பயத்துல திரும்பி இறங்குவோமாங்கிற ஒரு பயத்துல இறங்குறாங்க. இது வந்து கண்டிப்பா தேவையில்லை. இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் அபிஷியலா எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு வருடத்திற்கு
நீங்க வந்து எல்லா வித பயணமும் நடக்கிறது, பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள், பைக்கு, காரு, அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் ஓட்டுவாங்க, அந்த ஸ்கூட்டரு, அப்புறம் அந்த ஸ்கேட் போர்டு, அந்த ஸ்கூட்டர், இந்த மாதிரிலாம் சின்ன விஷயங்கள், அதெல்லாம் ப்ராப்பர் வாகனம் கிடையாது. இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 11,90,000 12 லட்சம் பேர் சாவறாங்க ஒரு வருஷத்துக்கு உலகத்துல. இதுல வந்து நடந்து போறவன் ஆக்சிடென்ட்ல மட்டும் 2.25 லட்சம், மோட்டார் சைக்கிள்ல 2.5 லட்சம், சைக்கிளிஸ்ட் மட்டும் 71,000 சாவறாங்க. மைக்ரோ மொபிலிட்டி, இந்த மாதிரி சொன்ன பாத்தீங்களா, ஸ்கேட் போர்டு, இந்த சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்களே, அதுல 36,000 பேரு. அதே மாதிரி கார்ல வந்து 3,60,000 பேர் மொத்தம் வந்து இவ்வளவு போனோம். இது வந்து WHO ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, இடி உளுந்து 6,000ல இருந்து 25,000 டெத் ஒரு வருஷத்துல இருக்கு. தலையில வீட்டுல படுக்கிறவங்க தலையில இடி உளுந்தே அவ்வளவு செத்து இருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, நான் இதுக்காக கம்பேர் பண்ணல. நீங்க கணக்கு இண்டஸ்ட்ரி, அதாவது நம்ம வேலை செய்யறோம் பாத்தீங்களா, இது மாதிரி பில்டிங் சைட்ல வேலை செய்வாங்க, தவறி விழுந்துருவாங்க. அப்புறம் வேலை செய்யற இண்டஸ்ட்ரியில வந்து ஏதாவது மேல இருந்து ஏதாவது விழுந்து தலையில இருப்பாங்க, அல்லது வந்து அவங்க ஒர்க் பண்ற அந்த வேலை இடத்துல என்ன மாதிரி இந்த மிஷினரியில் ஆப்ரேட் பண்ணும்போது ஏதாவது அவங்க தப்போ அல்லது மிஷினரி அவங்களுடைய அந்த 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 ஒர்க் பிராக்டிஸ்ல தப்பா என்னன்னு தெரியல, அது மாதிரி எல்லாம் நடக்கிறது. ஒரு நாளைக்கு 900 பேர் இறக்குறாங்க ஒரு நாளைக்கு. இவ்வளவு டெத் நடக்குது. அது ஈவன் இவங்க சொல்றாங்க, அதான் ஏர்கிராப்ட்ல சாகிறத விட இந்த வெண்டிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கோகோ கோலா ஆரஞ்சு எல்லாம் வெண்ட் பண்ணுவாங்க, நீங்க மால்ல எல்லாம் பாப்பீங்க, காசு போட்டு எடுக்கலாம். அந்த மிஷின் ஆக்சிடென்ட்ல வந்து 1000கணக்கில் சாவறாங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு ஏர்கிராப்ட் நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க ஆவரேஜ் போட்டீங்கன்னா இவ்வளவு பேர் டிராவல் பண்ணிருக்காங்க, ஆவரேஜ் 300 பேருக்கு மேல சாவல வருஷம். அந்த 5 வருஷம் ஆவரேஜ் சொல்றேன். ஆனா ஒரு சில வருஷத்துல தாண்டி இருக்கும், ஒரு சில வருஷத்துல 100, ஒரு சில வருஷத்துல 1 இருக்காது. இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இதெல்லாம் மக்கள், அதாவது நீங்க பைக்ல போகும்போது இதை விட 1500 மடங்கு உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இந்த பிளேன்ல வந்து எவ்வளவோ பில்லியன்ஸ் ஆஃப் மைல் இப்போ டிராவல் பண்ணும்போது, அதான் சொல்றேன், இது வந்து கம்பேரே பண்ண முடியாது. அப்படிங்கும் போது உங்களுடைய சான்சஸ் ஆஃப் டைங் எங்க இருக்கு? இது முற்றிலும் உங்களுக்கு அந்த 300 ஒன்னா பாத்துட்டீங்க. ஆனா உங்க ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து வேலை செய்யறவங்க ஒரு நாளைக்கு 1000 பேர் சாவறதையும், இந்த சைக்கிளிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 500 பேர் 700 பேர் சாவறதையும், ஒரு செகண்டுக்கும் 2 பேர் சாவறாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனால சொல்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரூத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இது அன்பார்ச்சுனேட்லி எல்லா இடத்துல அதான் சொல்றேன், அன்பார்ச்சுனேட்லி இடி விழுந்து நீங்க 6,000 பேர்ல இருந்து 25,000 பேர் கூட உலகத்துல சாப்பிடுறாங்களாம். இதுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? இதுல எப்படின்னா அந்த ஹாஸ்டல்ல உட்காந்துருக்க பசங்க மாதிரி தான். இடிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும்? என்ன சேஃப்டி எடுக்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. சோ மனித உயிருங்கிறது வந்து அன்பார்ச்சுனேட்லி சம் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் லக், இதுல இந்த மாதிரி நில அதிர்வு, இது மாதிரி சுனாமி, இதுல எல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி இது ஒரு துயர சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு, நடக்கவும் போகுது. பட் ஆனா எல்லாத்த விட, அதாவது எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே கரெக்டா ஒரு ஒர்க் பண்ணி அந்த உயிர், ஏன்னா அந்த உயிர் பைலட்ஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி இதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஏவியேஷனுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மாதிரி அவங்க சொல்ற மாதிரி போயிங் கேர்லஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் இல்ல. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமும் அதை நம்பிதான் இருக்குது. சோ இதுல எல்லாருடைய ஃபேக்ட் இருக்கு, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால யாரையும் போய் தூக்கி ஏர் இந்தியா மோசம், போயிங் மோசம், நான் நீ என்ன ஏர் இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவா போயிங், நான் இதுக்கு போய் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபேக்ட சொல்றேன். நம்ம எடுத்துக்காத உங்க இஷ்டம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி ஃபேக்ட சொல்லும் போது தயவு செய்து, இப்போ நேத்து கூட இந்த மெசேஜ் கொடுத்தேன், நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கு முழு சுதந்திரம் இருக்கு. எப்படி நான் பேசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கு. நான் சொல்றது தவறு, முற்றிலும் தவறு, 100% நீ தப்பா வளர்றன்னு கூட சொல்லுங்க. ஆனால் தயவு செய்து, இந்தியாவில நான் பாக்குறது 40 வருஷமா நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். இந்தியாவை பெருசா நானே மதிச்சு வெளிநாட்டவர்களும் மதிக்க அருமையான விஷயம் கல்ச்சர். அதுல வந்து கல்ச்சர்ல என்ன பெரிய தத்துவம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. அவர் அவன் அப்படிங்கிறதுக்கு இந்தியன் லாங்குவேஜ்ல மட்டும்தான் 2 வார்த்தை இருக்கு. நீங்க, நீ அப்படிங்கிற வார்த்தை, உரிமைக்கு ஒரு வார்த்தை, மரியாதை கொடுக்கறதுக்கு. ஏன்னா வயது முதிர்ந்தவங்களை மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு சொல்லித்தான் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம், நாங்களும் அப்படித்தான் வளர்ந்துருக்கோம். அதே நேரத்துல வெள்ளைக்காரங்க இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது ஆனா அவனு பேர் சொல்லி கூப்பிடுறதுனால மரியாதை இல்லைன்னு இல்லை, ஆனா அவங்க எல்லாருமே மதிக்கிறாங்க. இந்த ஒரு நல்ல கல்ச்சரா இருக்கு, ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கு, இது மாதிரி இருக்கு, அதிசயமா பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இப்படி ஒரு கல்ச்சர்ல இருந்துகிட்டு இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி நேத்து தான் சொன்னேன், என்னுடைய வயசு 66, நீங்க வேற எதுக்கு மரியாதை கொடுக்குவாங்க? என்னுடைய வார்த்தை, நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆனா அவன் இவன் சொல்றதுக்கு
நிச்சயமா அதிகாரம் இல்லை. அது